morning to all. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா பேசிக்ஸ் மேத்ஸ் பார்க்கலாம். பேசிக்ஸ் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்க்கலாம். டைப் 1 என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு நம்பர் பெருக்க போறோம். இப்போ 27 20 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது வந்து செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சேமா இருக்கும். செகண்ட் நம்பர் வந்து சம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா 10 வரும். சரிங்களா? டைப் 1ல ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கும், செகண்ட் நம்பர் வந்து சம் வந்து உங்களுக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இருந்துச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 21. ரெண்டுக்கு சேம் நம்பர் தானே, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ரெண்டுக்கு இம்மிடியேட் நம்பர் என்னன்னு பாருங்க 3. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 6. இதோட ஆன்சர் வந்து 8. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப் 1ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 64 66 பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கு, செகண்ட் நம்பர் வந்து சம் வந்து 10 வருது. ஸோ 6 4 24, 6க்கு இமிடியேட் நம்பர் வந்து 7. ஸோ 6 7 42. ஸோ இதனுடைய ஆன்சர். சரிங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 98 92. சரி, எப்படி இருந்தால் 16. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே கீழே போடுங்க. இதுக்கு இமிடியேட் நம்பர் வந்து 10 9 அடுத்து 70 பெருக்குங்க 90. இதனுடைய ஆன்சர் வந்து டைப் 1. சரிங்களா? இப்போ டைப் 2 பார்க்கலாம். டைப் ஸோ நமக்கு டைப் 2ல ரெண்டு நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பருடைய சம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா வரும். டைப் 1க்கு ஆப்போசிட் டைப் 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து நமக்கு வந்து சம் வந்து உங்களுக்கு என்னன்னா 10 வரும். செகண்ட் நம்பர் வந்து சேம் நம்பரா வரும். பாருங்க, செகண்ட் நம்பர் சேமா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சம் வந்து 10 வருதுன்னு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இப்போ இது அடிச்சுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 49. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 7 3 21. சரி, 21 சேம் நம்பர் இருக்குல்ல, அந்த சேம் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 28 அதை அப்படியே போடும். சரிங்களா? ஸோ 28 41. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 23 80. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் சம் வந்து உங்களுக்கு 10 வருது. ஃபர்ஸ்ட் நம்பருடைய சம் வந்து உங்களுக்கு 10 வருது. செகண்ட் நம்பருக்கு வந்து சேம் நம்பராக வருது. ஸோ இது ரெண்டையும் கிடைக்குங்க 3 9. ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும். ஸோ 9 போடக்கூடாது, 0 9 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்களேன். அடுத்து 8 2 16. 16 சேம் நம்பர் ஆட் பண்ணணும். 16 3 19 ஆட் பண்ணி போடணும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டைப் 2ல ஃபர்ஸ்ட் நம்பர் சம் வந்து 10 வருது, செகண்ட் நம்பர் சேமா இருக்கு. ஸோ 6 36. ஸோ 7 3 21 ப்ளஸ் 6 சேம் நம்பர் ஒன்று ஆட் பண்ணி போட்டுங்க 27. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 2736. புரிஞ்சாப்பா? புரிஞ்சா அடுத்து டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 வந்து 11உடைய மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். 11உடைய மல்டிப்ளிகேஷன் நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து 37 × 11 இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2 டிஜிட். இப்போ இதையும் மல்டிபிள், அதாவது இந்த நம்பரை வந்து நம்மளுக்கு 11 மல்டிபிள் பண்ணால் என்ன செய்யணும்னா இந்த 7 அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஆட் பண்ணுங்க 10. 10க்கு 0 மட்டும் போட்டுக்கோங்க, மிச்சம் 1 இருக்கட்டும். அடுத்து இந்த 3 இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் இதில் இல்லை அப்படின்னா இந்த 3 ப்ளஸ் இந்த 1 ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் என்னுடைய ஆன்சர். மிச்சாப்பா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் போவோம். 45 11. சரி பாருங்க, லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க 9 அப்படியே போடுங்க. இந்த 4 அப்படியே போடுங்க. சரிங்களா? சரி, இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 3 டிஜிட் பார்க்கலாம். 3 டிஜிட்டில் பார்க்கலாம். இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 7 அப்படியே போடுங்க. இந்த ரெண்டையும் இதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 6 அப்படியே போடுங்க. இதுக்கு
முன்னாடி எதுவும் நம்பர்ல அப்படியே போட்டுருங்க. ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் என்ன சரியாப்பா? அடுத்து போலாமா? பாருங்க இந்த 8 அப்படியே போட்டுக்கணும். லாஸ்ட் நம்பரை இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 11 11க்குள்ள 1 மட்டும்தான் எழுதிக்கோங்க. மிச்சம் கேரி 1 இருக்கும். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 7 + 1 இது 7 வந்தா 7 + 1 உங்களுக்கு 8. ஸோ 8 போட்டுருங்க. மிச்சம் 4 இருக்கு அதை முன்னாடி போட்டுருங்க. இதோட ஆன்சர் சரியாப்பா? புரிஞ்சா? மல்டிப்ளிகேஷன் 3 by 3. அடுத்து டைப் 4 என்ன பார்க்கணும்னா ரேண்டமாக 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரேண்டமாக 2 டிஜிட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ரேண்டமாக 2 டிஜிட் நம்பரை மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. 39 × 21 சரிங்களா? ரேண்டமாக 2 டிஜிட் என்ன சொன்னால் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா 39 × 21. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இதை ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு சம் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்னன்னா 39 × 21 இப்போ லாஸ்ட்டாக இதை மல்டிபிள் இது தேர்ட் ஸ்டெப். புரிஞ்சாப்பா? மல்டிபிள் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ நமக்கு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 1 × 9 9 முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 9 போட்டாச்சா? 9 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 × 18 ஒரு 3 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 21. ஸோ 21க்கு 1 மட்டும் எழுதிக்கோங்க. 2 அடுத்து ரெண்டையும் இருக்குங்க. மூணாவது ஸ்டெப் எதுனா 3 2 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணது 6 ப்ளஸ் கேரி ரெண்டு இருக்குது. 6 + 2 8. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஃபாஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அடுத்த விஷயம் 48 × 23 பாருங்க. M1 24க்கு 4 மிச்சம் கேரி 2 இருக்கும். அடுத்து 2 பெருக்குங்க 12 அடுத்து 2 பெருக்கிறேன் 16 2 ஆட் பண்ணிக்கிறேன் 28 + 2 36 மிச்சம் 3 அடுத்து 2 பெருக்குங்க 4 8 4 8 8 + 3 11. ஸோ இதுதான்